ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தை, உனக்காக நான் எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். நீ எது நடந்தால் சந்தோஷம்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கியோ அதைத்தான் உனக்காகவே உன் வாழ்வில் நல்ல விதமாக நாளை விடியலில் நடத்தி முடிக்கப் போகிறேன் என் செல்லமே. நீ எதிர்பார்த்து ஆசைப்பட்டு ஏங்கி காத்திருக்கக்கூடிய விஷயம் நாளையே உன் கைகளில் வந்து சேரதான் போகுது. சாயப்பா எப்போதும் என் கூட இருப்பார், என்னை ஒருபோதும் தனித்து விடமாட்டான்னு நம்பிக்கையோடு நீ சொல்லிக்கிட்டு இருந்தாலே நிச்சயமா உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. இனி ஒருபோதுமே நான் உன்னை விட்டு விலக போகிறதில்ல. என்னுடைய ஆசீர்வாதங்களும் நானும் எப்போதும் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதையெல்லாம் நீ எதிர்பார்த்தது போலவே நடத்தி முடிக்க போகிறோம். இனிமே சொத்து சுகங்கள் உனக்கு மிக வேகமாக வளரும். நீ நினச்சதெல்லாம் நிச்சயமாக நடக்கும் என் செல்லமே. எதை செய்யக்கூடாதுங்கிறதுல நீ தெளிவாக இருந்தினா எதையெல்லாம் செய்யலாங்கிறது உனக்கு தானாகவே புரிய வந்துடும். உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய உன் சாயப்பா நான் சொல்கிறேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்து மீண்டு வந்திருக்க. எத்தனையோ மன கஷ்டங்கள்லேருந்தும் வேதனைகளிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் கடந்து வந்திருக்கிறாய் தானே. அப்படி இருக்கும்போது இப்போது மட்டும் உன்னை நான் கைவிட்டுடுவேனா? பார்த்துக்கிட்டே இரு. இனி உன் வாழ்வில் நடக்க போகிறத பார்த்து நீ வியக்கப் போகிறாய். தைரியமாக இரு என் செல்லமே. நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் நல்ல மனிதர்களை விட மிக மோசமான மிருக குணம் கொண்ட மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்களே. இவங்களை எப்படி சமாளித்து வாழ போகிறேன்னு தானே யோசிக்கிறேன். எதை கண்டும் அஞ்சாதே. தைரியமாக உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நீ போய்கிட்டே இரு. அத்தனை பேரையும் நான் தூக்கி வீசி பந்தாடுவேன் என் செல்லமே. சாது மிரண்டால் காடு கொல்லாதுங்கிறத நீ மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கான நேரம் வந்துடுச்சு. உன் லட்சியத்தை நோக்கி நீ போய்கிட்டே இரு. மற்ற எல்லாத்தையும் உன் சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். எந்த விஷயத்துலையும் கவனச்சிதறலோ கவனக்குறைவோ இல்லாத அளவுக்கு உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் ஒரு விஷயத்தில் தெளிவாக உறுதியாக இருந்ததுன்னா நிச்சயமாக நீ அதில் வெற்றியை பெற்றிடுவாய் என் செல்லமே. உனக்காக அந்த விஷயத்தில் வெற்றியை பெற்றுத்தரவும் உன் சாயப்பா நான் இருக்கேன். நீ எதை நினச்சும் கவலைப்படாத. இதற்கு முன்ஜென்ம வினைகளால் நீ இப்போது உன் வாழ்க்கையில் சுகத்தையும் துர்க்கத்தையும் அனுபவித்தே தீர வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கிறது தானே. விதி உன் வாழ்க்கையில் என்ன நிர்ணயித்ததோ அதுபடி நீ எவ்வளவோ விஷயங்களை சந்தித்து வந்துட்ட. இப்போது கொஞ்சம் பொறுமையோடு இரு. நீ அடைந்த ஒரு வெற்றி என்பது ஒரு தோல்வியை தான் மறக்க செய்யும். ஆனால் இப்போது நீ அடைந்திருக்கும் தோல்வி என்பது இனி உன் வாழ்க்கையில் தொடர்ந்து பல வெற்றிகளை நீ பெறுவதற்கு உனக்கு உறுதுணையாக இருக்கும். முயற்சித்து நீ பார்த்தால் முடியாததனை எதுவுமே இல்லை என் செல்லமே. யார்கிட்டையாவது நான் ₹1 தட்சணையாக பெற்றுக்கிட்டேன்னா இந்த சாயப்பா நிச்சயமாக அவர்கள் வாழ்வில் 10 மடங்காக அதை நான் திருப்பி கொடுப்பேன். அப்படி இருக்கும்போது என் அன்பு பிள்ளையான நீ உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் முழுவதுமாக எனக்கு கொடுத்திருக்கும்போது அதை பல மடங்காக ஆசீர்வாதங்களாக திருப்பி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. நான் அதை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என் செல்லமே. நான் யார் எப்படிப்பட்டவங்கன்னு பார்க்குறதும் கிடையாது, யார் எவ்வளோ காசு தர்றாங்க தட்சணையாக கொடுக்குறாங்கன்னு பார்க்குறதும் கிடையாது. யார் நல்ல குணத்தோடு இருக்காங்க, யார் நல்ல செயல்களோடு இருக்காங்கன்றதை பார்த்து தான் அவங்களோட எதிர்காலத்தில் அவர்களுக்கான வாழ்க்கையை பொன்னானதாகவும் பொக்கிஷமானதாகவும் மாற்றி கொடுப்பேன். நீயும் உன் வாழ்க்கை பாதையை நீயாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய தண்ணீராக இருந்தினா உன் வாழ்வில் எதையும் சாதிக்கலாம். தண்ணீர் எப்படி பாதைகளை உருவாக்குதுன்னு கேட்குறியா? நதிநீர் ஓடிக்கிட்டே இருக்கும்போது அதன் பாதையில் கற்களும் முட்களும் மேடுகளும் குப்பைகளும் கோலங்களும் ஏன் பெரிய பாறைகளுமே கூட தடையாக வந்து நிற்கும். ஆனால் தடை வந்துருச்சேன்னு தண்ணி அந்த இடத்துல நிற்காம அங்கிட்டும் இங்கிட்டும் வலிஞ்சு உழுகி ஓடி ஏதாவது ஒரு பாதையை தேடி பிடிச்சி அந்த வழியாக தண்ணி பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி தான் என் அன்பு பிள்ளையான நீயும் அந்த தண்ணீர் போலவே பாறைகளுக்கு இடையே வழிவிட்டு ஒதுங்கி ஓடிப்போகிற நீராக எல்லாத்தையும் கடந்து உனக்கான இடத்துல போய் நின்று ஜெயிச்சு காட்டணும் என் செல்லமே. ஓம் சாய்ராம்.